ஒரு மனிதன் தவறளித்து விட்டு அவனுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை என்று சொன்னால் அவனிடத்துல ஈமான் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதே மனிதன் அந்த தவறை இழைத்து விட்டு அவன் வருத்தப்பட்டு அந்த நாள் முழுவதும் அவனுக்கு எதுவுமே ஓடாது, ஆஹா பண்ணிட்டோமே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் அவனை போட்டு ஆட்டி படைக்கும் பொழுது அவனுடைய ஈமான் அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம். இதை நாம் நம்மை பரிசோதனை செய்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله. அல்லாஹ் நிறைய கூர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்தக்ஃபரு லிذுனூபிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்தது ஃபஸ்தக்ஃபரு லிذுனூபிஹிம், அடுத்து அல்லாஹ் கேட்கிறான் வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கின்றா? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், யாரா இருக்கிறாங்களா? இல்ல. அல் காஃபிர் அல் கஃபூர் அல் கஃபார், அவன்தான். அப்படிப்பட்டவனிடத்துல நம்ம மன்றாடி நம்முடைய பாவத்தை கேட்க வேண்டும். வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அவனுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சலஃபுகள், ஐம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையான இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹுக்கே எல்லா புகழ். நம்மை படைத்து ரட்சித்து நம்மை வெறுமனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டுவிடலை. இது ஹலால், இது ஹராம், இந்த பாதையில் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவனம் இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது, இந்த பாதையில் போனே நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்தை தெளிவாக நமக்கு அல்லாஹ் கூறிவிட்டான். நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை என்பது இந்த உலகத்தில் அந்த மறுமைக்காக வேண்டி முதலீடு செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களை நம்முடைய இந்த உலகத்தினுடைய விஷயத்திற்காக வேண்டி என்ன பண்ணுறோம்? முதலீடு பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும், 5 வருடம் கழித்து இவ்வாறு இருக்கணும், 10 வருடம் கழித்து இவ்வாறு இருக்கணும் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய அழியக்கூடிய அற்பமான இந்த உலகத்திற்காக வேண்டி நம்முடைய முயற்சிகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரிதான். ஆனால் நம்முடைய மறுமைக்காக வேண்டி நம்முடைய முயற்சி என்ன? முதலீடு என்ன? அதற்காக நம்முடைய தயார் செய்து வைக்கக்கூடிய என்ன விஷயங்கள் இருக்கின்றது நம்ம இடத்துல என்று சிந்திக்க நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நினைவூட்டுதலாக சொர்க்கத்துடையவர்கள், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற அந்த மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்டவர்கள் யார்? யார் அந்த சொர்க்கத்திற்குரியவர்கள்? அப்படிப்பட்டவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை சிறிது நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்பது நம்மை மூழ்கடிக்கக்கூடிய, நம்மை உலகத்தினுடைய அந்த ஆசாபாசங்களில் மறக்கடிக்கக்கூடிய விஷயம்தான் இந்த உலகம். وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ زَهْرَةَ الْحَيَاةِ الدُّنْيَا. அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நபியே உங்களுடைய கண்களை இந்த உலகத்துடைய விஷயத்தில் நீங்கள் அதிகம் ஆர்வம் கொள்ளாதீர்கள், நீட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ, இது என்ன? زَهْرَةَ الْحَيَاةِ الدُّنْيا, இது ஒரு அலங்காரம், உலகத்தினுடைய அலங்காரம். எதற்காக வேண்டி? لِنَفْتِنَهُمْ فِيهِ, உங்களை பரிசோதிப்பதற்காக வேண்டி, சோதனைக்குள்ளாப்பதற்காக வேண்டி இதனை வைத்திருக்கின்றோம். லயபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல, உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் நம்மளை. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் 2 வசனங்களை, அதனுடைய ஆழமான கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்குரியவர்கள் இந்தந்த பண்புகளை வைத்திருக்கின்றார்கள், இந்த பண்புகளை உடையவர்களாக இருக்கின்றார்கள். சூரத்து ஆல இம்ரான் அல்லாஹ் கூறுகின்றான், 1வது வசனம்,
وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض. அல்லாஹ் கூறுகின்றான், வசாரிஉ, விரையுங்கள், வேகமாக விரையுங்கள், செல்லுங்கள். எதன் பக்கம்? அல்லாஹுடைய மக்ஃபிரத்தின் பக்கம். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், மேலும் எதன் பக்கம் விரையுங்கள்? இந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். அது எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? வானத்திற்கும் பூமியும் மத்தியில் உள்ள இடையில் உள்ள அந்த அளவு அந்த சொர்க்கத்தினுடைய அளவு. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், ஒரு நபருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விமோச்சனம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு ஒரு நபருக்கு. இன்றைக்கு நம்ம கண் முன்னாடி நமக்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஒரு சதுரடி வாங்குவதற்கு நம்ம எவ்வளோ கடினப்பட்டு இருக்கின்றோம். ஒரு சதுரடி அது வாங்குவதற்கு எதற்காக வேண்டி? ஒரு நல்ல விஷயத்திற்காக வேண்டி வாங்கியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த பள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த பள்ளியை நம்ம உருவாக்கியிருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு சதுரடி வாங்குவதற்கு. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த உலகத்து அளவு அதுக்கு மேலே உள்ள அளவுக்கு நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். ஒரு மனிதர் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய இளமையை, தன்னுடைய முயற்சியை, அனைத்து சம்பாத்தியத்தை அவன் விற்று செலவழித்து ஒரு வீட்டை வாங்குறான். எப்போ வாங்குறான்? 50 வருடம் கழித்து, 60 வருடம் கழித்து, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாங்குறான். எல்லா விதமான அவனுடைய முயற்சியும் அதில் போடுறான். போட்டு அவன் வீட்டை வாங்குறான். வாங்கி அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு அதை பயன்படுத்தக்கூட நேரம் இல்லை, அதுக்குள்ளேயே அவன் இறந்து போகிறான். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் அதே முதலீட்டை, அதே முயற்சி, அதே இளமையை அவன் அல்லாஹுடைய பாதையில் அவன் செலவழித்திருந்தால் அவனுக்கு இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் கூறுகின்றான். எப்படிப்பட்ட சொர்க்கம் என்று சொன்னால், 1 நாள் 2 நாள் 3 நாள் தங்கக்கூடிய லாட்ஜ் இல்லை, அது ரூம் கிடையாது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இனிமேல் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான் நம்மளை. அன்பார்ந்தவர்களை, இந்த நேரத்தில் நமக்கு ஆசை வர வேண்டும், பேராசை வர வேண்டும். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன வேணாலும் கொடுப்பதற்கு நம்ம தயக்கப்படக்கூடாது, தியாகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனோபக்குவத்தை நம்முடைய மனதில் இந்த நேரத்தில் உருவாக்கணும். அதான் அல்லாஹ் சொல்ற, வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். யாருக்கு தெரியுமா? யாரு? வெறும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு. அந்த பயபக்தி யாருக்கு தெரியுமா வரும்? யார் தெரியுமா அந்த பயபக்தி உடையவர்கள்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதலாவது பண்பாக அல்லாஹ் கூறுகின்றான், சொர்க்கத்தினுடையவர்கள் முதலாவது பண்பு, அவர்கள் கஷ்ட காலத்திலும் நல்ல காலத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களிடத்தில் 1 ரூபாய் இருந்தாலும் அது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வாங்க. அவரிடத்தில் கோடிக்கணக்காக இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வாங்க. அல்லாஹ் கொடுத்து விட்டான், அல்லாஹ் அழைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த அழைப்பை ஏற்று அவர்கள் வருவார்கள். நம்முடைய சஹாபா பெருமக்கள், அவர்களிடத்தில் பெரிதளவு சொத்துலாம் கிடையாது. நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் தபூக்குடைய போர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏலான் செய்கிறாங்க, அழைப்பு செய்கிறாங்க. உங்களுடைய சொத்துக்களை, தர்மங்களை நீங்கள் கொடுங்கள் என்று ஏலான் செய்கிறாங்க, அழைப்பு செய்கிறாங்க. அதற்கு பதில் கொடுத்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? நம்ம சொல்லப்போனால் நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த சொத்தையே கொடுத்தாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த மனோபக்குவம் வந்தது என்று இன்றைய காலகட்டம் வரைக்கும் யோசிக்கும் போது, அதை படிக்கும் பொழுது நமக்கு கண் கலங்குது. எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு ஒரு தக்குவா உள்ளவர்களாக மாறினார்கள்? எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அவங்க சம்பாதித்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் குர்ஆனையும் சுன்னாவையும் தவிர எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்பயாவது நம்ம இவரை ஜெயிச்சிடலாம், வெற்றி கொள்ள வேணும் நினைத்தார்கள். பாதி சொத்தை கொடுத்தாங்க அவங்க. அப்பயும் அவங்களால அபூபக்கர் அவங்கள ஜெயிக்க முடியல. இப்படிப்பட்டவர்கள் கஷ்ட காலத்திலும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தங்களுடைய தர்மத்தை கொடுத்தார்கள். நம்ம அந்த அளவுக்கு நம்மளால் வர முடியுமான்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் நம்ம கொஞ்ச அளவுக்கு நம்முடைய தர்மத்தை அதிகப்படுத்த வேண்டும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகணும்னு சொன்னால் இந்த முதலாவது பண்பு. வல் காஸிமீனல் கய்த், இரண்டாவது பண்பு அல்லாஹ் கூறுகின்றான்,
அவர்களுடைய கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். வல் காதிமீன் அல் கைஸ். இந்த சொல்லக்கூடிய எல்லா பண்புகளும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இந்த வசனத்தில் எல்லாமே கஷ்டமான பண்பு தான், கடினமான பண்பு தான். மிகப்பெரிய முயற்சிக்கு அப்புறம் தான் அந்த பண்பை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரும். வல் காதிமீன் அல் கைஸ், கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். கோபத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்? அதாவது நமக்கு கீழே உள்ளவர்களிடத்தில் நம்ம கட்டுப்படுத்துறது தான் உண்மையான கோபம். நம்முடைய அதிகாரத்தில் உள்ளவர்கள், நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள், அவர்களிடத்தில் நம்ம கோபத்தை தேவையில்லாமல் செலுத்துவது தவறு. கோபம் செலுத்தலாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நமக்கு கீழே உள்ளவர்களிடத்தில், தங்களுக்கு வேண்டப்பட்டவரிடத்தில். கோபம் எப்பொழுது மார்க்கத்தினுடைய விஷயத்திற்காக வேண்டி நம்ம கோபப்படலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்காங்க. மார்க்கத்தினுடைய விஷயத்தில் ஏதாவது தவறளித்தால் அவர்களுடைய முகம் சிவந்து விடும். சஹாபாக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, ஆஹா நம்ம தவறளிச்சிட்டோம், ஏதோ ஒரு தவறளிச்சிட்டோம். அதே நேரத்தில் தனக்கு என்ன ஒரு கஷ்டம் வரும் பொழுது, தனக்குன்னு ஒரு துன்பம் வரும் பொழுது, தன்னை ஒருத்தர் தவறாக பேசினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொண்டு இருப்பார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், லா தக்தப். ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். லா தக்தப், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். லா தக்தப். நிறைய வாட்டி கேட்குறாங்க, லா தக்தப், கோபப்படாதே 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 என்று சொன்னார்கள். கோபம் என்பது ஒரு மனிதனுடைய அந்த ஒழுக்கத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு குணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது பண்பாக அல்லாஹ் சொர்க்கத்திற்குரியவர்கள் அழைச்ச வல் காதிமீன் அல் கைஸ் வல் ஆஃபீன அனின் நாஸ். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் தெரியுமா? மன்னிப்பு வழங்குவாங்க. இது கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு ஒருத்தர் துன்பம் இழைத்து விட்டால், துரோகம் செஞ்சிட்டா, நமக்கு மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம், துன்பம், தவறு, அவர்களை துன்புறுத்தல், மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுதல், இதெல்லாம் நடக்கும், மனிதர்களிடத்தில் நடக்கும். நடக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீங்கள் மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், பெருந்தன்மையாக மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன. அப்படி மன்னித்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்? முஹ்சின்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் 3 பண்பு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷ. முக்கியமான பண்புங்க நம்முடைய வாழ்க்கையில, இது தேவையான ஒரு பண்பு. எந்த மனிதரும் இதில் விதிவிலக்கு அல்ல, யாராக இருந்தாலும் சரி. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷ, அவர்கள் மானக்கேடான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா, தவறான பாவமான ஒரு விஷயத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிட்டால் இல்லை, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நேரம் வரும். மனிதன், எல்லா மனிதனும் தவறு செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், அனைத்து ஆதமுடைய மகன்களும் தவறளிக்கக்கூடியவர்கள். ஆனால் அதில் யார் சிறந்தவர்கள்? வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபுன், அதில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். அப்படி அந்த மனிதன் செஞ்சிட்டா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷ அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால். அநியாயம் செய்து கொண்டால் என்ன? தவறளித்து கொண்டால் என்ன பண்ணுவாங்க அவங்க? தக்கருல்லாஹ், அல்லாஹை முதல் நினைவு கூறுவார்கள். அப்படி செஞ்சுட்டு, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, தன்னுடைய தப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டு வருத்தப்பட்டு, அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை நான் என்னை மன்னிச்சிரு. நான் இந்த நேரத்தில் அந்த கில்ட்டி அவருடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த கில்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குற்ற உணர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானினுடைய அடையாளம். ஒரு மனிதன் தவறளித்து விட்டு அவனுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை என்று சொன்னால் அவனிடத்துல ஈமான் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே மனிதன் அந்த தவறை இழைத்து விட்டு அவன் வருத்தப்பட்டு அந்த நாள் முழுவதும் அவனுக்கு எதுவுமே ஓடாது, ஆஹா பண்ணிட்டோமே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் அவனை போட்டு ஆட்டி படைக்கும் பொழுது அவனுடைய ஈமான் அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம். இதை நாம் நம்மை பரிசோதனை செய்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ், அல்லாஹ் நினைவு கூர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்தது ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கின்றா? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், யாரா இருக்கிறாங்களா? இல்ல. அல் காஃபிர், அல் கஃபூர், அல் கஃபார், அவன்தான். அப்படிப்பட்டவனிடத்தில் நம்ம மன்றாடி நம்முடைய பாவத்தை கேட்க வேண்டும். வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அவனுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலம் யுசிர்ரு
பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் செய்ததை மறுபடியும் செய்ய மாட்டாங்க. அவர்கள் செய்ததை மறுபடியும் செய்ய மாட்டாங்க, தொடர மாட்டாங்க, அந்த தவறை தொடர மாட்டாங்க. வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அந்த தவறை மறுபடியும் தொடர மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வைத்திருக்கின்றான், சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். ஜன்னாத், எப்படிப்பட்ட சொர்க்கம்? அந்த சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் சூரத்து முஹம்மதுல சொல்லும் பொழுது மஸலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன், சொர்க்கத்தினுடைய உதாரணம் எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா சொர்க்கம் இருக்கும்? அந்த சொர்க்கத்தை நமக்கு ஆசை காட்டுகின்றான். ஆசை காட்டுவது, நம்மை ஆர்வப்படுத்துவது. ஃபீஹா அன்ஹாரும் மிம்மா இன் கைரி ஆசின், அந்த சொர்க்கத்தில் தெளிவான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எந்த ஒரு கலப்படம் இல்லாத தெளிவான தண்ணீர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். ஃபீஹா அன்ஹாரும் மின் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமு, அதே போல எந்த ஒரு சுவையும் மாறாத ஒரு பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும். மின் லபனில் லம் யதகய்யர் தஅமு வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லذத்தில் லிஷாரிபின், அது மட்டுமல்ல மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். சுவைப்பவர்களுக்கு அந்த சுவை மாறாத தித்திக்கும் அந்த மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, அது மட்டுமல்ல தேனாறு ஓடிக்கொண்டிருக்கும், சுத்தமான தேனாறு ஓடிக்கொண்டிருக்கும். இது யாருக்கு? இந்த பண்புகளை உடையவர்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, இது மட்டுமா சொர்க்கத்தில்? கிடையாது. வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ் வ தலذுல் அயுன், சூரத்து ஸுக்ரூஃப்ல அல்லாஹ் சொல்றான். வஃபீஹா மா தஷ்தஹீல் அன்ஃபுஸ், அவர்கள் எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும். எதெல்லாம் ஆசைப்படுறாங்க, அவங்க மனது எதை நாடுகிறதோ அது கிடைக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு வேண்டுமா? இல்லை இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த முதலீடு நமக்கு வேணுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசபாசங்கள் வேண்டுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய இந்த விஷயங்கள் வேண்டுமா? நம்மிடத்துல நம்முடைய கையில் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்கள், நம்முடைய கையில், அல்லாஹுக்கு பிறகு நம்முடைய கையில் இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான், வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். யோசித்து பாருங்கள், இந்த இளமை, நமக்கு இருக்கக்கூடிய கை கால் சுகம், நமக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான நோய் இல்லாத ஒரு வாழ்வு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாழ்வை அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவு செய்கின்றோமா? இதை நாம் அல்லாஹுடைய பாதை நின்று வணங்கி அந்த ஆரோக்கியத்தை, அவனுக்கு பொருத்தத்தை நாடி அவனை பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி நம்ம செய்கிறோமா? என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? எல்லாம் இந்த நேரத்தில் இந்த இளமையை நல்லா இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி எல்லா விதமான முயற்சி செய்வாங்க. சரி, ஓகே, எல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் 60 வயது வரும்போது இனிமேல் தஹஜ்ஜத் தொழுகலாம், இனிமேல் நம்ம எல்லா விதமான வக்தையும் போய் நம்ம மஸ்ஜிதில் போய் தொழுகலாம், முன்சாஃபில் நிற்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வரும். ஆனால் அவங்க உடல் அவங்களுக்கு ஒத்துழைக்காது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்க. உடல் ஒத்துழைக்காது, மஸ்ஜிதுக்கு போக முடியாது, அல்லாஹ் காப்பாற்றணும். ஹஜ்ஜுக்கு போக முடியாது, அல்லாஹ் காப்பாற்றணும். நோன்பு வைக்க முடியாது, ஆசையாக இருக்கும், எல்லா வித நோன்பு வைக்கணும், உபரியான நோன்பு வைக்கணும், எல்லா நோன்பு வைக்கணும் ஆசையாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உடல் ஒத்துழைக்காது. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வந்து விடக்கூடாது. வஹுத் மின் சிஹத்திக லி மரதிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சுகபோடு இருக்கிறதோடு, உடல் நலத்தோடு இருக்கிறதோடே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய இபாதத்தை செஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய நோய் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் இபாதத்தை செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இன்னொரு வசனத்தை இந்த நேரத்தில் நினைவுக்கு ஆசைப்படுகின்றேன். சூரத்துல் முஃமினூன், قد أفلح المؤمنون, அல்லாஹ் கூறுகின்றான் ஆரம்பத்தில், முஃமினூன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரும் தெரியுமா அந்த முஃமினூன்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய ஸலாத்தில், தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். இந்த நேரத்தில் சில நபர்கள் எவ்வாறு இந்த பயபக்தியை நம்ம உருவாக்குவது, எவ்வாறு இந்த தொழுகையை நம்ம பயபக்தியோடு தொழுவது என்ற ஒரு கேள்வி நிறைய மக்களிடத்தில் வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூறும் பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், சூரத்துல் அன்கபூத் கூறுகின்றான், இந்த தொழுகை உங்களுடைய மானக்கேடான விஷயங்களை தடுக்கின்றது. எப்படிப்பட்ட தொழுகை தடுக்கும்? எப்படிப்பட்ட தொழுகை தடுக்கும்? நிறைய பேர் கேட்குறாங்க, உஸ்தாத் அவர்களே, நானும் தொழுகின்றேன்,
நானும் ஐவேளை தொழுகின்றேன், மஸ்ஜிதுக்கு போய் தொழுகின்றேன். ஆனால் என்னுடைய தொழுகை என்னுடைய மானக்கேடான விஷயங்களை தடுப்பதல்ல, என்னுடைய தொழுகை என்னுடைய தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து என்னை பாதுகாப்பதல்ல. என்ன இது, என்ன இது, இதற்கு என்ன பதில் என்று கேட்கும் பொழுது, உங்களுடைய தொழுகை எவ்வாறு இருக்கின்றது? சடங்காக இருக்கின்றதா, மற்றவர்களுக்காக வேண்டி இருக்கின்றதா, அன்றாட தொழுக போகணும் என்ற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கின்றதா, இல்லை அல்லாஹுக்காக வேண்டி இருக்கின்றதா? அல்லாஹ் தன்னை பார்க்கின்றான், அவனுக்காக வேண்டி தொழுகின்றோம் என்பதற்காக வேண்டி இருக்கின்றதா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். எல்லாமே கடினமான விஷயங்கள் தான். நம்ம இந்த பண்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், அதெல்லாம் செய்கிறோம். எதெல்லாம் நம்ம செய்யணும் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். தேவையில்லாத வெட்டியான பேச்சுகளில் ஈடுபட மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எது பயனுள்ளதோ அதில் மட்டும்தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். 4 பேர் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன பேச்சுகள் வருது நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதில் எது சரி, எது தவறு, எது பயனுள்ளது என்பது நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பண்பை அல்லாஹ் நமக்கு கூறுகின்ற எதற்காக வேண்டி? சொர்க்கத்திற்காக வேண்டி. வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அவர்கள் ஜகாத்தை சரியான முறையில் கொண்டு வருவார்கள், தருவார்கள். பார்ந்தவர்கள், இன்றைக்கு ஜகாத்தை கொடுக்காத எத்தனையோ நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பரக்கத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள், பரக்கத்தை இழந்து கொண்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக தங்களுடைய பெண்களுடைய மனைவிமார்களுடைய அந்த தங்கத்திற்கு ஜகாத்தை கொடுப்பதில்லை நிறைய பேர். அது என்னுடைய பொறுப்பல்ல அப்படின்னு இவங்க ஒதுக்கிடுறாங்க. அது அவர்களுடைய பொறுப்பு, எனக்கு நான் சம்பாதிக்கவில்லை என்று மனைவிமார்கள் ஒதுங்கிவிட்டால் யார் ஜகாத்தை கொடுப்பது? இதை நாம் இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இவ்வாறு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கொடுப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதினால் ஒருவேளை அந்த வாழ்க்கையில் பரக்கத் இல்லை, அந்த ஒட்டுமொத்த தங்கமும் ஒருவேளை தொலைந்து கூட போகலாம், பரக்கத் இல்லாமல் போகலாம். அதனால் அல்லாஹுடைய அந்த பார்வையில், அல்லாஹுடைய அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? 1 மடங்கை பல மடங்காக்கி 700 மடங்களாக்கி அல்லாஹ் அதனை தருகின்றான் உங்களுக்கு. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். நீங்கள் குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தர்மத்தை பற்றி, ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் அளித்ததிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்கள் அளித்ததிலிருந்து, நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒருபோதும் சொல்லதே கிடையாது. நீங்கள் எதற்காக வேண்டி அல்லாஹ் அவர் சொல்றான்? எதற்காக தெரியுமா? அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். நீ வச்சிருக்கக்கூடிய சொத்து, நீ வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த சுகபோகம் நான் உனக்கு போட்டது, நான் உனக்கு கொடுத்தது, உன்னுடையதல்ல. அதை நீ மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏன் தயங்குகிறாய்? அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உன் என்ன 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 விஷயம் உங்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நினைவுபடுத்துகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு மனோபக்குவத்தை, ஒரு மனநிலையை கொண்டு வரணும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்து, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அதை நாம் மறுபடியும் அல்லாஹ் இடத்துல கொடுக்க வேண்டும். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அவர்கள் தங்களுடைய கற்பை பேணுவார்கள். இதிலும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இன்றைக்கு கற்பை பேணுவது என்பது எல்லா விதத்திலும் சரி, வெறும் பார்வையில் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா விதமான விஷயத்திலுமே நம்முடைய கற்பை பேண வேண்டும். அது கண்களாக இருந்தாலும் சரி, கைகளாக இருந்தாலும் சரி, கால்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் தவறான பார்வையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்குடையவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பற்றி பிடிக்க வேண்டும். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும். அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் மட்டும்தான் அவர்களுடைய கற்பை அவர்கள் செலவு செய்வார்கள், பயன்படுத்துவாங்க. இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தகா வராஅ ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஆதுன். இதை தவிர வேற ஏதாவது பயன்படுத்தினால் அவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள். فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون. அதற்கு பிறகு அமானத்துகளை பேணுவார்கள். இதிலும் நம்ம இடத்துல குறைவு, எல்லா பண்புகளும் நமக்கு குறைவு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்கள், அமானத் என்பது வெறும் பொருள் அல்ல. பொருள் அமானத்தில் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அமானிதம் என்பது நம்முடைய பேச்சில் கூட அமானிதம் இருக்கின்றது. ஒருத்தர் இன்றைக்கு நம்ம சொன்னால் இதை நீங்கள் அமானிதமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அமானிதமாக வச்சுக்கணும். ஆனால் நம்முடைய எது என்ன? அதனை எவ்வாறு பரப்புவது,
உடனே அது 10 பேருக்கு போயிடும். உங்களிடத்துல அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு, பகிர்ந்து கொள்கின்றார். எதற்காக வேண்டி? அவருடைய மனதில் இருக்கும் கவலையை போக்குவதற்காக வேண்டி. அதை நாம் அமானிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய பண்பு. வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்களுடைய தொழுகையை சரியான முறையில் பேணுவார்கள். தொழுவார்கள் இல்ல, பேணுவார்கள், பாதுகாப்பார்கள். ஹாஃபிதூன், எல்லாரும் தொழுவாங்க. ஆனா யார் பேணக்கூடியவராக இருக்கின்றார்? யார் அதனுடைய வாஜிபாத்துகளை, சுன்னத்துகளை, அர்கானுகளை அறிந்து புரிந்து நடந்து அதனை கொண்டு அவர்கள் தொழ வேண்டும். வாஜிபாத்துகள் என்னன்னு தெரியுமா? தொழுகையுடைய வாஜிபாத்துகள், தொழுகையுடைய அர்கானுகள் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த விஷயத்தை விட்டால் நம்ம சுஜூது சஹ்வு செய்யும், எந்த விஷயத்தை விட்டால் நம்முடைய தொழுகை பாலாகிவிடும். இந்த இல்மை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நம்ம அதை தொழ வேண்டும். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். இதெல்லாம் செஞ்சா உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். எதற்கு சொந்தக்காரங்க? உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ். ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரங்க. ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சும்மா கிடைச்சிருமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்? சாதாரண சொர்க்கம் கிடைக்கிறதே கஷ்டம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்துக்கெல்லாம் தலை சிறந்த சொர்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கம், சஹாபாக்களோட சொர்க்கம், நபிமார்களோட சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைவது சாதாரண விஷயம் அல்ல அன்பார்ந்தவர்களே. அதற்கு நம்ம மிகப்பெரிய தியாகம் போட வேண்டியது இருக்கு, மிகப்பெரிய முதலீடு போட வேண்டியது இருக்கு. நம்மை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. அப்படிப்பட்ட இந்த பண்புகளை பேணக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கை இந்த பண்புகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.